ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜீரோதால எப்படி பை பண்ணுறது, செல் பண்ணுறது, தென் ஸ்டாப் லாஸ்னா என்ன, ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எப்படி போடுறது, கவர் ஆர்டர்னா என்ன, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜீரோதால நீங்கள் லாகின் பண்ண உடனே இந்த ஃபஸ்ட்டு பேஜ் வந்து டேஷ்போர்ட் பேஜ். இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு பேனல் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து மார்க்கெட் வாட்ச் பேனல். இதில் வந்து நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கிறத நீங்கள் இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஸ்டாக் நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக் இங்கே வரும். அதை மவுஸ் ஓவர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் ஆகிக்கும். நான் வந்து இப்போது டாடா ஸ்டீல், இன்ஃபோசிஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு ஸ்டாக்கை எப்படி பை பண்ணுறதுன்னு பார்ப்போம். அந்த ஆட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டாக்கை மவுஸ் ஓவர் பண்ணுங்கள். அதில் வர ஒரு ஆப்ஷன்ஸ் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பை, அதுக்கப்புறம் செல், நெக்ஸ்ட்டு தேர்ட் இருக்கிற ஆப்ஷன் வந்து மார்க்கெட் டெப்த். மார்க்கெட் டெப்த் அப்படிங்கிறது அந்த ஸ்டாக்கை வந்து எல்லோரும் என்னென்ன ஆஃபர் இருக்குது, வாங்கிறதுக்கு என்ன ஆஃபர், செல் பண்ணுறதுக்கு என்ன ஆஃபர் அப்படின்னு இங்கே காட்டும். என்ன ப்ரைஸ்க்கு பிட் பண்ணியிருக்காங்க, என்ன குவான்டிட்டிக்கு பிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் இங்கே பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து இதில் 20 பிட்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். மார்க்கெட் டெப்த் வந்து 20 பிட்ஸ் வரைக்கும் இங்கே காட்டும். ஓகே, இப்போ ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு பை ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்எஸ்சியில் பை பண்ணுறீங்களா, பிஎஸ்சியில் பை பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். குவிக் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து குவிக்காக ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து ஒன்லி இன்ட்ராடே மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ரெகுலரில் நீங்கள் இன்ட்ராடே ப்ளஸ் ஹோல்டிங்கும் நீங்கள் பண்ணலாம். சிஎன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோல்டிங்கும் நீங்கள் வந்து பை பண்ணலாம். கவருங்கிறது நான் சொல்கிறேன். ஏஎம்ஓ அண்டு ஐஸ்பர்க் ஆர்டர்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே டேக்ஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இந்த டேக்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணுற ஸ்டாக்குக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டேக் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் அது எதுக்காக நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க, எப்போ பை பண்ணீங்க, அந்த மாதிரி நீங்கள் ஒரு டேக்லைன் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ எந்த டேக்கும் ஆட் பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ட்ராடே அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கிறீங்க அப்படின்னா தான் இன்ட்ராடே. ஸோ இன்ட்ராடே ஆப்ஷனில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது எம்ஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் அன்னைக்குள்ளே செல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 320க்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷன் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். லாங் டேர்ம் அல்லது சிஎன்சி அப்படிங்கிறது வந்துட்டு நாம் பை பண்ணுற ஸ்டாக் வந்து நம்ம ஹோல்டிங்கில் இருக்கும். அது வந்து நீங்களாக செல் பண்ணுற வரைக்கும் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் பை பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் பை பண்ணுறீங்களோ அதோட மார்ஜின் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கீழே காட்டும். ஸோ நான் 10ன்னு டைப் பண்ணேன்னா இப்போ அதோட மார்ஜின் ப்ரைஸ் காட்டுது பாருங்கள். என்ன ப்ரைஸ்க்கு அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா லிமிட்டுங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். மார்க்கெட் அப்படின்னா கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸில் ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணும். லிமிட்டுங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணுற ப்ரைஸில் பை பண்ணும். ஸ்டாப் லாஸ் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் வேலிடிட்டி இருக்குது. இந்த வேலிடிட்டிங்கிறது இந்த ஆர்டர் எவ்வளோ நேரம் வேலிடாக இருக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. டே அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் என்ன ஆர்டர் போடுறீங்களோ அந்த டே வரைக்கும், அந்த எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் வேலிடாக இருக்கும். இமீடியட் அப்படின்னா அந்த ஆர்டர் இமீடியட்டாக எக்ஸிக்யூட் ஆகும், அப்படி இல்லைன்னா கேன்சல் ஆயிரும். மினிட்ஸ் அப்படின்னா எவ்வளோ மினிட்ஸ்க்குள்ளே இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 மினிட்ஸ் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த லிமிட் ப்ரைஸ் அச்சீவ் ஆச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகும், அப்படி இல்லைன்னா கேன்சல் ஆகிடும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்க்ளோஸ்டு குவான்டிட்டி அப்படிங்கிறது இது வந்து பல்க் ஆர்டர் போடுறவங்களுக்கான ஃபீச்சர். சப்போஸ் பல்காக ஒரு குவான்டிட்டி பை பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 1000 குவான்டிட்டி பை பண்ணுறாங்க அப்படின்னா, பட் டிஸ்க்ளோஸ் வந்து 10 அப்படின்னா மார்க்கெட் டெப்த்தில் வந்து அந்த டிஸ்க்ளோஸ்டு குவான்டிட்டி தான் டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதான் வந்து அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி என்ன ஆப்ஷனுங்கிறத, என்ன எவ்வளோ குவான்டிட்டி, லிமிட் ப்ரைஸாக மார்க்கெட் ப்ரைஸாங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பை அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். இப்போ மார்க்கெட் க்ளோஸ்ட் அப்படிங்கிறதுனால இப்போது ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகாது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஏற்கனவே ஒரு ஆர்டர் நான் வந்து ஒரு ஜிடிடி ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன்.
இது வந்து அம்புஜா சிமெண்ட் அப்படிங்கிற ஸ்டாக். இது பாருங்க, இந்த மாதிரி பெண்டிங் அப்படின்னு வரும். இது வந்து நம்ம என்ன டைமில் போட்டோம், என்ன ஆப்ஷன், நெக்ஸ்ட் இந்த ஆர்டர் குவான்டிட்டி என்ன ப்ரைஸ்க்கு நம்ம பை பண்ணுறதுக்காக பிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே தெரியும். இந்த ஆர்டர் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். மாடிஃபை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து குவான்டிட்டி மாற்றலாம் அல்லது ப்ரைஸ் மாற்றலாம். உங்கள் ஆப்ஷன்ஸ் நீங்கள் மாற்றி மாடிஃபை அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் மாடிஃபை ஆயிரும். நீங்கள் கேன்சல் பண்ணுறதுனா கேன்சல் கிளிக் பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணலாம். ரிப்பீட் அப்படிங்கிறது இதே ஆர்டரை நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணலாம். இதே செட்டிங்ஸோடு நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணுறது. ஒன்ஸ் அந்த ப்ரைஸ் ஹிட் ஆன உடனே இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ அந்த ஸ்டாக் வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம், பை ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆன உடனே உங்களோட பொசிஷனில் வரும். பொசிஷன் டேப்பில் அந்த ஸ்டாக் ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் டேயில் உங்களோட ஹோல்டிங்ஸில் வரும். இந்த மாதிரி ஆல்ரெடி நான் வந்து இந்த ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் என்னோடய ஹோல்டிங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாக் வந்து எப்படி செல் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் அந்த ஸ்டாக்கை மவுஸ் ஓவர் பண்ணுங்கள், செல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த டயலாக் வரும். இதுதான் வந்து செல் ஆப்ஷன். ப்ளூ கலரில் வந்து அது பை, ரெட் கலரில் வந்து அது வந்து செல். அதே ஆப்ஷன்ஸ் தான் இங்கேயும். நீங்கள் வந்து என்எஸ்சியில் செல் பண்ணுறீங்களா, பிஎஸ்சியா? ஸோ உங்கள் ஸ்டாக் ஆல்ரெடி நீங்கள் என்எஸ்சியில் பை பண்ணியிருக்கீங்க, அதனால் என்எஸ்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் அதே ஆப்ஷன்ஸ் தான், குவிக், ரெகுலர், கவர், இதெல்லாம் அதே ஆப்ஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் என்ன குவான்டிட்டியில் செல் பண்ண போகிறீங்க, என்ன ப்ரைஸில் செல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத லிமிட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரைஸ் கீன் பண்ணலாம். மார்க்கெட் அப்படிங்கிறது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸில் அது செல் ஆகும். நான் ஆல்ரெடி வந்து ஹோல்டிங்ஸில் என்னோடய ஸ்டாக் வந்து கேஇசி அப்படிங்கிற ஸ்டாக்குக்கு ஒரு செல் ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஆர்டர் பாருங்கள். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 817. நான் வந்து 825 வந்தால் விற்க சொல்லி போட்டிருக்கேன். இந்த ஆர்டர் நீங்கள் கிளிக் பண்ணி மாடிஃபை கிளிக் பண்ணலாம், தென் கேன்சல் பண்ணலாம், ரிப்பீட் பண்ணலாம். பை ஆப்ஷன்ஸ்க்கு இருக்கிற மாதிரி அதே ஆப்ஷன்ஸ் தான் வந்து செல்லுக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் ஹோல்டிங்ஸ்லேருந்து போயிட்டு அமௌண்ட் வந்து உங்களோட ஃபண்ட்ஸில் கிரெடிட் ஆகிடும். ஓகே, இப்போ ஸ்டாப் லாஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஷேர் வாங்கி வச்சுருக்கீங்க, அதுக்கு ஒரு டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி செல் ஆர்டர் போட்டு வச்சுருக்கீங்க. பட் ஜஸ்ட் இன் கேஸ் அதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் வாங்கின ப்ரைஸை விட கீழே போச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வந்துடும். அந்த லாஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற ஃபீச்சர் தான் வந்து ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் ஆர்டரில் நீங்கள் வந்து என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரைஸ்க்கு அந்த ஸ்டாக் வந்து செல் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு மினிமம் லாஸில் நீங்கள் அந்த பொசிஷன்லேருந்து வெளியில் வந்துடலாம். ஸ்டாப் லாஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஸோ அதே மாதிரி ஒரு ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கிற ஸ்டாக்கு ஒரு செல் ஆர்டர் கிளிக் பண்ணுங்கள். செல் ஆர்டரில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் வந்து ஸ்டாப் லாஸ், எஸ்எல் அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ரிகர் ப்ரைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ட்ரிகர் ப்ரைஸில் அந்த ஸ்டாக் என்ன ப்ரைஸ் ஹிட் பண்ணால் இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த டாடா ஸ்டீல் ஸ்டாக் பாருங்கள், இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 149.52. பட் இது 145க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா நாம் வந்து ஸ்டாப் லாஸ் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு ட்ரிகர் ப்ரைஸில் 145ன்னு மென்ஷன் பண்ணுறோம். எப்போ இந்த ப்ரைஸ் வந்து 145 ஹிட் ஆகுதோ அப்போ இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் அப்படிங்கிறது ட்ரிகர் ப்ரைஸை விட லோவாக இருக்கணும். அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணுற ப்ரைஸில் இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும் அல்லது இன் பிட்வீனில் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது ட்ரிகர் ப்ரைஸ் 145 வந்ததுக்கப்புறம் கீழே போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ 144.90 அந்த 10 பைசாக்குள்ளே எந்த ரேஞ்சில் வேணாலும் இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகலாம். ஸ்டாப் லாஸில் வந்து நீங்கள் ஃபிக்ஸட் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் ட்ரிகர் ப்ரைஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ அந்த ப்ரைஸ் வந்த உடனே உங்கள் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆயிரும். பட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் எக்ஸிக்யூட் ஆகும்.
கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த ப்ரைஸில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு செல் அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போது நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து வாங்கிட்டு அதுக்கு டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு செல் ஆர்டரும் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் நீங்கள் மென்ஷன் பண்ணி 2 செப்பரேட் ஆர்டர் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் பை பண்ணும்போதே கீழே இருக்கிற ஆப்ஷன் இந்த ஸ்டாப் லாஸ் ப்ளஸ் டார்கெட் இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் 2 ஆர்டரையும் ப்ளேஸ் பண்ணிட முடியும். ஸ்டாப் லாஸ் என்னங்கிறத நீங்கள் பை பண்ணும்போதே செலக்ட் பண்ணிடலாம், டார்கெட் என்னங்கிறது நீங்கள் பை பண்ணும்போதே செலக்ட் பண்ணிடலாம். பட் இதில் வந்து பர்சன்டேஜில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோடய டார்கெட் ப்ரைஸ் வந்து 10% ஆஃப் த கரண்ட் ப்ரைஸில் வந்துச்சுன்னா செல் பண்ணணும். 3% வந்து கீழே போச்சு அப்படின்னா அது வந்து என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேஇசிங்கிற ஸ்டாக் வந்து நம்ம என்னோடய ஹோல்டிங்கில் ஆல்ரெடி செல் ஆர்டர் போட்டு வச்சுருக்கோம். இந்த ஸ்டாக் பாருங்கள், இந்த ஸ்டாக் வந்து என்கிட்ட 20 குவான்டிட்டி இருக்குது. அதோட லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து 817.15. நான் வந்து 825 வந்தால் செல் பண்ண சொல்லி செல் ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். செல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு என்ன குவான்டிட்டின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள், 20. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் லாஸ் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ப்ரைஸில் ட்ரிகர் ஆகணும் அப்படின்னு நம்ம இங்கே கீன் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாக் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 810 வந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் வந்து 870 குறைஞ்சிட்டே வந்து 810 ஹிட் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன ப்ரைஸ்க்கு ட்ரிகர் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ப்ரைஸில் செலக்ட் பண்ணணும். 809 நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ 810 இந்த ப்ரைஸ் ரீச் ஆகும்போது 809 பிட்வீன் 810 இந்த 2 ப்ரைஸ்க்கு நடுவில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது 810 நீங்கள் ஹிட் ஆன உடனேயே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறீங்க. ஓகே, இது வந்து செல் சைடு ஸ்டாப் லாஸ். இதே மாதிரி நீங்கள் ஒரு பொசிஷனை வந்து ஷார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதாவது உங்கள்கிட்ட பொசிஷனே இல்லாமல் அதை வந்து நீங்கள் செல் பண்ணி வச்சுருக்கீங்க, அதோட விலை குறைஞ்ச உடனே நீங்கள் பை பண்ணுவீங்க. அதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் பை ஆர்டரில் ஸ்டாப் லாஸ் போடணும். சேம் அதே மாதிரி தான், பை ஆர்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ப்ரைஸ் என்னன்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும். ப்ரைஸில் அந்த ப்ரைஸை விட அதிகமான ப்ரைஸ் நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும், ஏன்னா இங்கே விலை ஏறிட்டே போகும். ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு நீங்கள் ட்ரிகர் ப்ரைஸ் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் அது எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு கவர் ஆர்டர்னால் என்னென்னு பார்ப்போம். கவர் ஆர்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் டார்கெட் ப்ரைஸ்க்கு ஒரு செல் ஆர்டர் நீங்கள் போடும்போதே வித் ஸ்டாப் லாஸோடு நீங்கள் போடுறது தான் வந்து ஒரு கவர் ஆர்டர். அதே மாதிரி நீங்கள் ஒரு பை ஆர்டர் போடும்போது வித் ஸ்டாப் லாஸோடு போடுறது தான் வந்து கவர் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சப்போஸ் பை ஆர்டர் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கவர் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணணும், அதோட ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாடா ஸ்டீல் வந்து 147க்கு வந்தால் பை பண்ணணும், பட் 146 போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகணும். அப்படிங்கிற 2 ஆப்ஷனையும் சேர்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து கவர் ஆர்டர். இதே மாதிரி ஒரு செல் ஆர்டருக்கு கவர் ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணுறதுனா, சேம் செல் ஆர்டரில் கவர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு குவான்டிட்டி செலக்ட் பண்ணுங்கள். இந்த டாடா ஸ்டீலுக்கு வந்து 155 ப்ரைஸ் வந்தால் செல் பண்ணணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதோட ஸ்டாப் லாஸ் வந்து 156 ஹிட் ஆன உடனே ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜீரோதாவில் ஒரு எப்படி பை ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுறது, செல் ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணுறது, தென் ஸ்டாப் லாஸ்னால் என்ன, பை சைட் ஸ்டாப் லாஸ், செல் சைட் ஸ்டாப் லாஸ், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ப்ளஸ் கவர் ஆர்டர்னா என்ன, இது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.